என்ன இருந்துட்டியால் எழும்புங்க. என்னவா 15-20 நிமிஷத்துக்கு ஒருக்கா இருக்கிறீர்கள் கீழே? எத்தனை மணி முடிக்க போறீர்கள் வேலை கேட்குறேன் நான் சொல்கிறேன். ஒழுங்கா ஃபுல்லாக நீட்டாக கிடக்கணும்னு சொல்லி கிடக்கு. வாரக்கிழமை வெளிநாட்டுக்காரர் வருதுகள், இந்த குப்பைகளுக்கு வராதுகள். பிறகு எல்லாம் நீட் பண்ண வடிவா சொன்னான். செவ்வாய்க்கிழமையே வந்து முழுக்க முடிக்க தெரியும். சத்தமா வெட்ட ஜாம பெரிய அரைச்சலாக அதுனா தேவையில்ல. வெட்டும் வடிவா வெட்டும். நான் முன்ன புல்லு கிடாப்ப செக். போய் சேர்த்து குழவாத கொண்டு வந்து வேலைக்கு விட்டு பெரிய கரைச்சலாக இவள் தேவையில்லை. நான் சொன்னால் முழுக்கா கழியாமல் கூட்டி இப்போ எல்லாம் அள்ளி போடணும்னு சொல்லிக்கிறாங்க. பின்னால் கொண்டே கொத்தி எரிச்சிடணும் எல்லாம். அண்டைக்கே வந்து முடிச்சுட்டு இருந்தா அவ்வளோ மண்டு இருக்காது. இருட்ட முதல் பெட்டையா அப்புறம் கொடுக்கானுங்க தள்ளிகள் வந்து கடிச்சு கிடிச்சால் கண்ட இடத்துல கடி வாங்கி கொண்டு போய் செத்து போவா. கடைக்காரனும் வேற வேற இந்த அழுகல் வித்திரிகளை வைத்து தாரான கதியா வராண்டி ஐயா முள்ளு வராண்டியால கதியா வராண்டி குமி முதல் ஒரு குமிப்பா இல்லை குமி இந்த மூளைக்கு குமி இதை குமி இவ்வளோ குமி எடுத்து விடு முழுக்க விடு. எல்லா இடத்துலையும் கிளாம்பாத விடு. அதில் விடு, இந்த மூலையில விடு. இந்த பேர் பீ ஆறு சத்தம் செம்மறிக்கிற அதில் விடு ஐயா. அதில் விடு, அதில் விடு. சத்தமாக்குற உய வைக்க கூட்டு அதான் வெறிக்கலாம். முதல்ல வச்சேரி அடவன் பிச்சுமா என்னய்யா ஐயா என்ன இந்த தகரங்களை கிழிச்சு போடாங்க உங்காருதான். பிறகு அது கலட்டி பார்க்கலாம். அவனை இப்படித்தான் கண்ட இடங்களை வேலை செய்ய விடுவான். பிறகு தகரங்களை கிழிச்சு போடுவான். பிறகு முதல் முறை அப்படிதான் போஸ்டை உடைச்சவன். பார்த்து இஞ்சால இதுகளை மரங்கள் எல்லாம் உள்ளணிக்குது. பிறகு அதுகளை இடைஞ்சல் பண்ணி முறுக்கிறே இல்லை கூட. கதையை விட்டுட்டு கதையா விட்டு அவன்கிட்ட கதையை கேட்காத. ஏழாட்டா வீட்டை வடக்க வேணும். வேலைக்கு வேலைப்படாது இனிமேல் சொல்லிக்கிறாங்க. பட்டு நீ எக்ஸ்ட்ரா டைலாக் அடிக்கக்கூடாது. தந்த டைலாக் அடிக்கணும். அவ்வளோ காணும். பட்டு நீ வீட்டுக்கு பட்டு இந்த லைனுக்கு வெட்டி கொண்டு வாங்க மாட்டோம். என்ன படியா வந்து 5 ரேட்டை நீங்கள் வெறும் தண்ணி தானே சார். அது அப்புறம் என்ன 5 உங்க அது எழுதல் மாப்பானியல்மா இதெல்லாம் கேட்டீங்க. இங்கே என்ன சத்துமாவா கொடுக்குறோம் நாங்கள்? இங்கே சத்துமா என்ன இழைப்பா இருக்கு? ஒரு 4 புல்லு வெட்ட தெரியல வேலை ஆறும் வெளிக்கிட்டு வியல் காவட்டுக்க சைக்கிளை வச்சுக்கொண்டு உங்க அதோட நீ வட்டி எல்லாம் கொளுத்தி வாக்கினா தான் காசு. அந்த பேசு நீங்க என்ன நீ வேற கால எட்டி பார்க்க நான் அந்த அளவுக்கு இதாத்தான் சொன்னா தகரங்க மூல நீ போஸ்டல் முடிச்சனி தானே. மரங்கள் 2-3 முதல்ல முருகா பட்டி முடிக்கிறதுக்கு நாங்க இந்த பாலக்கான படத்துல இருந்த வர போஸ்டல் எல்லாம் அது இல்லடாப்பா. நீ வேணும் முடிச்சனி என்ன தெரியும். மரங்கள் வெட்டுறது தரிக்கிறது உண்ட வீட்டுக்கு போய் அங்க இல்லப்பா. நான் அவன வேலை செஞ்சா உனக்கு என்ன இது? அவனோட வேலை அந்த ஆள வயது என்ன உண்ட வயது என்ன? உண்ட இந்த அது வைக்கத்தவில்லை. அவர் வேலைக்கு வந்திருக்கிறார். என்னபடியே உனக்கு 1 வயது குறைவு. அந்த ஆளுக்கு எத்தனை வயது சொல்லுவான்? 65 வயதுக்கு மேலே ஆகுது அந்த ஆளுக்கு. அதெல்லாம் போட்டு என்ன போட்டு வா. நான் உள்ள நிக்க கத்திக்கொண்டு இருக்கிற உள்ள. நாங்கள் இங்க தன்மையா சொல்லண்டா. அந்த ஆள என்ன உழைக்கிறா ஓட்டு நீ இந்த வேலைக்கு வந்து நாங்களும் இதுக்கு அங்கெல்லாம் உண்டா போடு. நீ உள்ளுக்காயிரப்பா. ஐயா ஐயா இங்கே சொல்றேன்னு குறைக்காதீங்க.
இவன்ட கதையை ஃபுல்லாக கேட்காதீங்க. நான் இல்லாத வந்து தேசியல் நெல்லி எல்லாத்தையும் தரைச்சி போட்டு போயிருக்கிறீங்க. அவன் சொன்னாண்டு அவன் இப்படி தான் காசுக்காண்டி நீங்கள் ஒரு யோசிச்சு செய்யுங்க. மற்றது நீங்கள் கொடுத்த இடம் மரியாதை எல்லாம் காய்க்கலாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வேலை செய்ய வந்தால் உனக்கு அடுத்தவன் வந்து கதைச்சா உடனே கதை கேட்குறதான் வேலை கிடக்க போங்கொண்டு சொல்லி போட்டு வேலையை செய்கிறேன். மம்பட்டி கிண்ணுவாமல் புல்லு கிண்ணுவாமல் அப்படியே தட்டி செதுக்கி விளையாடு. அப்படித்தான் சின்ன பிள்ளைகள் மாதிரி விட்டு கொத்து மம்பட்டியால் மண்ணெல்லாம் கொத்தி படிப்படியாக கட்டி வை. ஏனெண்டா இது அங்கே கீழே கிடக்கு. நாங்களும் இங்கே 60 அடி உயரத்தில் இருக்குது வீடு ஏறி வாரத்துக்கு. இதுலேயே விட்டு குமிச்சு அள்ளவனும் சொல்லி போட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் அவனை கூப்பிட்றது ஒரு செட்டு கதைக்கிறதுக்கு. கதையாலும் இதுகளும் வாயாலும் தான் கூடி போய் நிற்கிது 2 பேருக்கு மொழியா வேற ஒரு வந்துட்டான். பேப்பரெல்லாம் அங்கே தனியாக போட்டு எரிக்க வேணும். சேர்த்து போடுற இல்லை. பிஜுமணி மம்மடி எடுத்து அங்கே இறக்கி வை. இறக்கி வை மம்மடி எடுத்து. முள்ளவராண்டி முறியாது வடிவா கூட்டு இறக்கி. பெரிய அரசர்மார் இவியல் ஆன எட்டாவியல் வேலை செய்யும் ஆக்கள் தேவையில்லா கதை இது. இப்ப நான் உனக்கு என்ன கேட்டானோ? இப்ப நான் என்ன கேட்டான் உனக்கு? ஐயா வட்டுங்கோ வடிவா வட்டுங்கோ. பட்டு 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 பார்க்காத ஏமெல்லாம் அந்தப்படாது. இறக்கி வந்துட்டேன். இஞ்சால முடியும் இன்னுட்டுக்கு வட்டி கொண்டு வா. அந்த பக்கத்து அந்த புள்ள மட்டும் கொடுக்க வட்டணும். ஐயா ஐயா நீ கதை கொடுக்காடாப்பா. கதை கொடுக்காத முதலாவது உள்ள போ. முதல் விடுக்குள்ள போ. பட்டு நீ அவனை விட்டு. நான் அந்த ஐயாவை தான் கேட்டேன். நீ ஐயாவோட இப்ப வந்ததுல இருந்து இப்ப எத்தனை நேரம் பள்ளியில வந்து எத்தனை நொட்ட சொல்லி நான் எந்த வீட்டு சுவரோட நிக்கிறேன். எந்த வீட்டு தகரங்களோட அதோட நினைஞ்சால ஹாய்க்காது. வேலைக்கு இல்லை பிடிச்சி வச்சுங்க. அந்த எவ்வளவு சம்பளம் கொடுக்குறது தெரியுமா உனக்கு? இப்போ உனக்கு நான் என்ன பிரச்சனை? உனக்கு சம்பளம் நீ கொடுப்பியாப்பா. உன் காசு கொண்டு எடுத்துடா. உனக்கு என்னடா பிரச்சனை? சம்பளம் நீ கொடுக்குறியோ இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ காசு கொடுப்பியோன்னா கேள்வி. நீ காசு கொடுப்பியோ? நீ பதிலா சொல்லு. காசு கொடுப்பியோ? டே நீ வேலையை காசு கொடுப்பியோ? நீ புல்லு வெட்டுற நான் காசு கொடுப்பியோ? என்ன பைத்தியம் மாதிரி நீ யாரும் காசு கொடுப்பியோ? சம்பளம் கொடுப்பியோ? நான் இல்லை கொடுக்குறேன். நீ உள்ளவோ பட் ஐயா நீ வடியா வட்டு. விஷயம் மாதிரி கேட்கிறாங்க பட்டு மீட்டா வட்டோட மடியா தான் பெரிய பெரிய முதலாளி மாதிரி கணக்குல 2 உண்டு. நீ காசு கொடுப்பியோ? இப்ப நான் உனக்கு என்ன காசு கொடுப்பி? இல்ல உனக்கு நானே காசு கொடுப்பி. நான் உனக்கு என்ன காசு கொடுப்பியோ? காசு கொடுப்பேன். சும்மா பக்கத்து வீட்டு இன்னும் கூட கதையில நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் மாதிரி பயந்தாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களே. இங்க வாயா. உண்ட மனுஷியோட சண்டை அடிக்கிற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கேன். இங்க வா. ஐயா இந்த இதுல 2 புல்லு கிடக்கு. இங்க வட்டு. இங்கடா வாங்க. புல்லு வெட்ட நான் பிடிச்சி வச்சுக்கேன். நீ அவரை நாளைக்கு வேலையை பிடிச்சி நீ சொல்லு புல்லு வெட்ட சொல்லு. நாங்கள் இன்றைக்கு நான் தான் சொல்லு. இங்கே வெட்டு புல்லு. நீ இந்த சைட்டை வெட்டுங்க. இந்த சைட்டை வெட்டுங்க. சைட்டை விடுங்க. ஓ இந்த சைட்டில் மட்டி சிரட்டையும் எடுத்து விடுங்க. நுழம்புலாம் வந்து ஐயா வெட்டுங்க. இந்த பக்கம் வெட்டுங்க. இந்த சிரட்டையும் எடுத்து விடுங்க. அவனை கதையை விட்டுட்டு நீங்கள் வெட்டுங்க. அவனோட நுழம்புகள் வந்துடும். வெறும் மொக்கை வெட்டுங்க. 2 கொண்டுங்க. எல்லாம் வந்து காணி தான்ப்பா. உங்களெல்லாம் பரம்பரை காணியல் எல்லாம் பிடிச்சது வாணி. ஓ இது வாங்கினது வெட்டுங்க. நீட்டாக வெட்டுங்க. தண்ணி தரலாம் குடிக்கலாம். வெட்டுங்க. முதல்ல கையா வெட்டுங்க. நான் அண்டால் பா 5 நிமிஷத்துக்கு இங்கே வேலை செய்யறதோ குழப்பா. நீ அங்கே போங்க. வெட்டுங்க. நெட்டு கொண்டு அந்த தண்ணி ஆகுது. தண்ணி கூடண்டா அது நான் கொடுப்பேன். நீ போ. நெட்டு கொண்டு இந்த பக்கம் போட்டோம். இதை போட்டோம். அந்த முள்ளு மாதிரி நிற்கிற மரத்தை போட்டுங்க. முதல்ல அதே போட்டுங்க. நீ போ. முதல் போயிட்டு போ. எல்லா கல்லு கிடக்கு. எல்லா கல்லு மண்ணாங்கட்டி விளாங்கல போ. நீங்க செய்யக்கூடிய ஆக்கள் இது பெரிய அங்கே அமெரிக்கா ஜப்பான் இல்லை வந்துட்டாரு. ஓ இந்த பக்கம் போட்டு முள்ளு பிராண்டி எடுத்து வந்து பிராண்டோணுமா? இதில் வச்சு அரிக்கிறே இல்லை ஐயா. ரோட்டில் விசாரிக்கல வாங்க. மண் எல்லாத்தையும் வேணாங்க. மண் இங்கே எடுக்க மண் எடுக்காங்க. சும்மா மண்ணை எடுத்து கொண்டு இருக்கிறீங்க. புள்ள தனியாக பிடிங்க. கையால் எடுக்க மாட்டேன். விரட்ட வேண்டுங்க. சம்பளமா விடுறாங்க. சம்பளம் நான் தரமா என்ன என்ன இப்போ அவரே எனக்கு வந்து கரைச்சி சொல்லிக்கணுங்க. அந்த கதவே இல்லை ஐயா. சம்பளம் நான் தர மாட்டேன். 2 உங்களுக்கு சம்பளம் இல்லை. காசு இல்லை. பட்டு முதல்
ஒரு கதையும் பண்ணான் காசர மாட்டேன் காசர மாட்டேன் அவன் வந்து புல்லு இஞ்ச பட்ட சொல்கிறான் இல்லை கல்ல சொல்கிறான் அதை கொத்தி கொண்டு நிற்கிறான் நான் சொன்ன புல்லு இன்னும் பட்டல அங்கே வேறு நிற்கிது புல்லு சிரிச்சு கொண்டு அதை பட்டு முதலாவது உனக்குண்டே காசு இல்லை சம்பளம் இல்லாவிட்ட அப்போ அவன் வந்தோடனே நீ முதலாக சொல்லணும் தம்பி இங்கே வராத போகணும் அவனை கிளம்புதலா அவர் வந்து என்னத்துக்கு சொல்லி கொண்டிருக்காரு எங்கட விட்டு நான் முன்ன காசுக்கு பிடிச்சி புல்லு வெட்டினா அவர் என்னத்துக்கு வந்து சொல்லுவான் இருந்துட்டோம் இருக்கு என்ன பட்டு நேரம் போகுது மழை வேற போகுது இருட்டி போடுது அது கிடையாது உங்கள் வார கூட முதலாளி சம்பளம் பண்ணுங்க வந்து பின் கை கட்டி கொண்டு நிற்கிறார் பண்ணுங்க நான் தரமாட்டேன் ரெண்டாயிரம் தரமாட்டேன் அப்போ என்ன வேறு வந்து சாய்க்கிறார் அதுக்குள்ள என்னோட வேற ஒன்று ஒரு சின்ன இல்லை ஒரு உதாரியம் இல்லை அவரை வேற வேணான்னு சொல்லுங்க அப்போ இது வந்து சொன்னால் சொல்லுங்க முதலாக சொல்லுங்க அது தம்பி இங்கே வந்து கதைக்க வேண்டாம் ஐயா அது இங்கே சொல்லு இப்படி கொத்தாமல் விளக்கமா இதை எடுத்து ஒழுங்கா சொல்லு சொல்லு அவரு சொல்லு வேற வேணான்னு சொல்லு குப்பைவாரி எடுத்துடுங்க ஈஸியாக இல்லை வேற வேணான்னு சொல்லு நீ கதைக்கிறா சரிதான் அவன் சம்பளம் தர மாட்டேன்னு போய் வாங்குறது சொல்லி பண்ணிக்கிறான் நான் என்ன உங்களுக்கு தண்ணி கேட்டால் தண்ணி யாரான் இல்லை நான் உள்ள நிற்கவே உங்களுக்கு பேசி கேட்குது அதை விட நான் திருப்பி சொல்கிறேன்ல மரியாதை இல்லையா காய்க்கிறேன் வேலை செய்யத்தான் போகணும் அதுக்காண்டி அவனோட தான் மரியாதை இல்லாமல் நீ நான் நண்டு கேட்டு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யற அந்த நேரம் படிக்காம விட்டோம் ஒழுங்காக வேலையில் போகலாம் விட்டுட்டோம் வயது கேட்ட ஒரு இது இல்லையே வேணும் இல்லை அப்படி இல்லை அவருக்கு நான் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை எனக்கும் தெரியாதவன் பக்கத்தில் இருப்பானன் அது உங்களோட வீட்டு பிரச்சனை அப்புறம் அவன் என்ன சம்பளம் தர ஆகட்டாப்பு நான் கூட்ட போய் சரி நான் ஒன்று நான் சொல்லல பறையில போங்க கதை குடி போச்சு வெட்டுங்க கதை குடி போச்சு ரெண்டு பேருக்கும் கதை குடி போச்சு வெட்டுங்க உள்ள போ நீ உள்ள என்ன நான் எந்த வீட்டு வாசலாம் நிற்கிறேன் நீ வந்தா கதை கொடுக்காத இஞ்சால அவன் புல்லு வெட்டி கொண்டு கதை கொடுத்து நிற்கிறேன் அப்போ நீ என்ன பேக்க சொல்லிக்கிறேன் நீ போ அங்கே போ உன்னோட நான் கேட்டுறானு தகரம் படி அப்புறம் வெத்தில துப்புரே இல்லை இங்கே சப்பி போட்டு இப்போ வந்து இதெல்லாம் கேட்டாங்களோ உங்கள்கிட்ட நீ ஏறப்பா இதுக்கு வார நான் இந்த பழிச்சு இது வழியை துப்புறேன் நான் அப்புறம் தண்ணி வச்சு ஊற்றி கொண்டு இருக்கிறேன் பார்த்தேன் கொஞ்சம் பேர் எல்லா இடம் போகிற வார இடம் எல்லாம் பழிச்சு துப்பி சுவர் வழி எம்பிட்டு வழி நான் எங்களை ஒழுங்கே துப்புற பார்க்குறேன் இப்போ உனக்கு இன்னும் ஏதாவது கேட்டினாங்க அப்போ போ உள்ள பெறாத இங்கே வந்து கதை டைலாக் போடுறேன் டைலாக் எல்லாம் முழுக்க நீட்டுக்கு வட்டிக்கலாம் மறுபடியாக துப்புர வாங்கணும் சொல்லிக்கிறேன் தகரத்தை நடிச்சு போடாங்க இதெல்லாம் முன்னா கேட்டாங்களா அப்போ நாங்கள் தகரமே நடிக்குது இதே அப்போ உங்களை தகரத்தை நடிக்க வாங்குற சம்பளத்தை கூடிய நெஞ்ச விட்டு வச்சுக்கிறேன் எங்களுக்கு தெரியுதாடா வேலையில் எங்களுக்கு வேலையில தெரியுமாடா என்னடா நீ சொல்லி போட்டு போவா அண்டை கிஞ்சி வா அதில் ரெண்டு நெல்லியங்க நெல்லியாங்கள தள்ளியாங்கள வேலை செய்ய வர்றா அதனால அப்படிங்க எந்த வேலையை குழப்பிக்கூடாது நான் குழப்பம் இல்லை என்ன ஐயா சம்பளத்தை வாங்குவோம் வேறுட்டு சம்பளத்தை வாங்குறேன் நான் எங்க வாங்க உங்களோட விட்டு வேலை செய்து விட அப்போ விரையல் வந்து விழாங்க ஆச்சு நிற்கிறார் அதை சொல்லுங்க மேடம் வீட்டு பக்கத்து வீட்டு பிரச்சனை ஆ வெட்டு வடிவா விட்டு குப்பை பிராண்டி எடுத்து வந்து புறா வேறு இப்போ வெளியில் வரார் இப்போ கதை சொல்லி வர்றாரு ஒரு டைலாக் கொண்டு வரார் சார் இப்போ பேஜா போகிறாங்க நிறைய கொழுப்பு ஆளுக்கு மண் எடுக்கக்கூடாது மண்ணுகளெல்லாம் பட்டி கொளுத்தி விட்டீங்கன்னா அப்புறம் மழை நேரம் இதாண்டு நீங்க அவரே கதவுல நீ கொடுங்க சும்மா அவனை வேலையில ரோட்டால ஓடலாம் பிடிச்சி பட்டி ஆறு சொல்றேன் வேலைக்கு போனவன் ஆறு சொல்றேன் இல்ல நீ வெள்ளல பாக்குற குத்தல் அந்த ஆக்களுக்கு மறைமுகமா சொல்றோம் இந்த வெள்ளா பிடிச்சி நான் என்ன கண்டாயிலும் சொல்லி கொண்டிருக்கேன் நீதான் இப்ப நான் நன்மைக்காண்டி அந்த நான் எப்போ ஒரு நன்மையும் செய்யல நீ அங்க இருந்து அது கால எட்டி பாக்குற இது கால வர இத்தனை நேரம் கதை சொல்ற நீ வேலைன்னு பேர்ல அந்த சித்திரவதை பண்றான வயது போனால எங்க சித்திரவதை அந்த சம்பளத்துக்கடா வேலைக்கு வந்து சம்பளத்துக்கு கண்டாடா அப்ப நீ எங்கட வீடுகளையும் கவனிக்கணும் எங்கட காணிகளையும் கவனிக்கணும் உங்களோட காணிக்க நாங்கள் தயவு செஞ்சு தரவே இல்லையாப்பா இங்க இப்போ இதுல தொட்டு காணிக்க சின்ன சின்ன பிள்ளைகள் கிறுக்கின மாதிரி சின்ன பிள்ளைகள் மேலே நின்று கிறுக்கு பண்ணி கிடக்காது நீ எங்க நேசம் இல்லையா படிக்கிற இதுல வந்து அங்க கிரிக்கல இங்க கொஞ்சம் கோடு வெளியா படிப்பை பத்தி கேட்க அஞ்சு படிப்பை பத்தி காய்ச்சா பிசார் பாருங்க இங்க வா நீ படிப்பை பத்தி என்ன நீ கேக்குற நீ இல்ல கேக்குற என்ன நீ என்ன இல்ல நீ என்ன கேக்குற சொல்லு இல்ல என்ன இல்ல நீ சொல்லு இல்ல நீ என்ன படிச்சு கிடிச்சு சொல்லு இல்ல நீ சொல்றதுக்கா நீ இல்ல நீ சொல்றதுக்கா நாங்க படிச்சு தான் வந்தாங்க நாங்கள் மேல் படிப்பு பிஏ எம்ஏ பிபிஏ எல்லாம் முடிச்சு தான் வந்து நிக்கிறோம் எனக்கு வீட்டுல யாரும் படிப்பு அலுவல பத்தி வாஜா விசார் கோமாந்திரம் சொல்லி சண்டை பிடிக்காங்க இல்ல இவர சொல்லுங்க இல்ல இவர என்ன படிப்பு பத்தி கேக்குறீங்க எனக்கு எல்லாம் வேலைக்கு போன ஓட்டாங்க என்ன
இல்ல இவர் வேலைக்கு போன வேட்டிக்கு போன கதையெல்லாம் நான் பொதுவா தான் சொன்னேன் உங்களை சொன்னேன் பொதுவா பொதுவா என்ன பொதுவா நான் ஓனான தான் பொதுவா இல்ல நீ என்ன பொதுவா கேக்குறல்ல வேலைக்கு போன ஓனானு நான் ஓனான தான் சொன்னேன் இவர் ஓனான இப்ப ஓனான காட்டி ஓனான காட்டு எங்க நிக்குது ஓனா எங்க இல்ல எங்க ஓனா நிக்குது காட்ட சொல்லுங்க ஓனா எங்க நிக்குது ஓனான் நின்றது இதுல ரெண்டாவது இப்பதான் அங்கால போனது நீ மணி தால போய் அந்த பார்த்தோம் அந்த நேர போய் தால திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா அதுல நிக்க போலாம் இவர் எங்களை படிப்பிக்கிறாரு இங்க படிப்புகள் பத்தி கேக்குறோம் இப்ப சொன்னா அக்குட்டி நீ பள்ளி கம்பூர் வந்துட்டு 10 இலக்க பதுங்கி இருந்துட்டு விட்ட வந்தா ஆறு பத்தேக வாங்கி நீ 4 நாள் வப்புக்கே போயில பிச்சி மாதிரி சும்மா தேவையில்லாம கதை கதை 4 தடவை மொயில முழுக்க பெயில் வந்துட்டு இல்ல 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 ஐயா நான் உங்களோட மரியாதை வச்சிருந்தேன் நான் உங்களுக்காண்டி தான் காய்ச்சேன் நான் ஆனா நீங்கள் இவ்வளவு கீழுறாங்கி இவங்களோட மற்றவங்க கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வேலை செய்வேன் வேலை என்றாலும் ஒரு மரியாதையெல்லாம் வேலை செய்யக்கூடாது நாங்கள் எங்கட ஒழுங்க தான் திருத்தினாங்க உங்களை விட்டுக்க வந்து நாங்கள நாங்க கேட்கறோம் நீ சின்ன பிள்ளையார் மாதிரி அதுல கீறி கிடக்கு இதுல நெல்லியா காணையில இல்ல புள்ளியா காணையில வெள்ளியா காணையில நாங்க என்ன சும்மா இவரை சொல்லல ஓனான் கதை வேற என்ன கேட்டு இல்ல வேட்டிக்கு ஓனான் வேலிக்கு போன ஓனான் கதை வேற என்ன ஓனான் போனா சொல்லி வந்தானே வேலிக்கார போனா சொல்லி வந்தானே ஓனான் போய் கிடக்குன்னு சொல்லி வந்தானே அவனே ஒரு ஓனான் நீங்க எல்லாம் எட்டி பாக்குறீங்க ஓனான் மாதிரி மேலால பாக்குறது இதுக்கால பாக்குறது கைட்டால பாக்குறது சரி சரி விடுங்க சரி விடுங்க தேவையில்லாக சரி நான் இப்ப சொல்றேன் அந்த என்ன அடிச்ச நீ அவர் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தவர் அவருக்கு நாங்க வேலை வாங்குவோம் தானே ஒரு வயசுக்கு ஒரு அக்குட்டி அப்ப நான் வேலைக்கு கூப்பிட்டு போட்டு நான் வேலை செய்யாம சும்மா எங்கட காசை தூக்கி கொடுக்க இல்ல அக்குட்டி சொல்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு நீ என்ன தம்பி கை வச்ச நீ நான் கை வைக்கிறேன் இப்ப தள்ளி நீ எனக்கு நீ கேக்குற சரி நீ ஒரு என்ன என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்க அளவுக்கு நாங்களே முதல்ல கை வைக்கிற அளவுக்கு நாங்களே அவ்வளவு பிச்சைக்காரர் தம்பி இந்த வயசுக்கு நீ ஒரு மரியாதை வயசுக்கு ஒரு மரியாதை என்ன பேர் அந்த ஆள் குழப்பி கொண்டு போகுது அந்த ஆளுக்கு இப்ப புத்தி விளங்கி இருக்கு இப்ப நான் இவ்வளவு வேலை சொல்லி சொல் அடே என்ன தெரிஞ்சபடியா நான் விட்டுட்டு போகுது அப்ப இங்க வா வந்து நீயே வட்டி அமைச்சத மூடி என்ன ஏன்ற நீ தான் இப்ப வேட்டிக்க போற ஓனான் கதையில காச்சு நீ ஓனான இந்த கதை தேவையில்ல தம்பி உன்னால அந்த வேலையெல்லாம் கொட்டி குழப்பி கொண்டு போகுது இப்ப உன்ன அறிஞ்ச வர சொன்ன வெளியில உனக்கார் உன்ன வர சொன்னது கேக்குறேன் உண்ட வீட்டுக்கு பேசாம இருறாப்பா நான் சம்பளம் கொடுத்து நானடாப்பா வேலை செய்விச்சேன் நீ ஏன் இப்ப வந்து இந்த தேவையில்லா கதையெல்லாம் காய்ச்ச நீ சொல்லு சரி முடிஞ்சல கேட்டாங்களோ இந்த கதையெல்லாம் கேட்டாங்களோ சரி முடிஞ்சல இப்ப போ இந்த வழக்கம் வந்துறாங்களோ நாங்க என்ன முடிஞ்சது அப்ப மிச்ச பத்து யார் துப்புரவாக்குறது வந்து பட்டு சொல்லிக்கூடாது நீ தான் வந்து பட்டு எல்லாம் போயிட்டு எல்லாம் குடிக்கணும் வந்து பட்டு வேலை நான் வந்து செய்யறேன் நீ போனி ஏன் வந்த அக்குட்டி நீ ஏன் போனி வந்த நீ எனக்கு அடுத்து தான் காய்ச்சனியா போ நான் வேற மாதிரி நம்ம ஜெல்லலக்கு நான் பேலி வேற அட எங்க வா இங்க வர என்ன எப்ப ஏன் இப்ப கதை அடிச்சு ஏன் கதை அடிச்சு புடாடி ஒழுங்கா தான் பேர் வச்சாங்க நீ தான் வந்து எல்லாம் குழப்பி விளையாடி வச்சிருக்க என்ன இஞ்சி வர தவறு நலிஞ்சு ஓடி வேற நினைச்சு வச்சிருக்க திருப்பி நேசரி படிச்சவன் மாதிரி காட்டி கொண்டிருக்காங்க சொன்னான் படிப்பு பத்தி கை காணிப்பிச்சு மணி அக்குடி கதைகளை போமந்தனா தெரியாதங்க எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போய் கூலி இல்லாம போய் காசு இல்லாம போய் நான் ஒன்னும் செய்யல சரியா நான் சரி சரி நீங்க பேச செய்யுங்க நான் போய் வேலை செய்யணும் என்ன வேலை அப்புறம் உனக்கு நீ வேலை நீ போயிட்டோ என்ன என்ன புரிஞ்சு வா நீ மாட்ட வேலை உன்ட விட்டா கூட்டி போட்டு மிச்ச சம்பளத்தை மாட்ட வாங்கி இங்க வரப்படா இங்க வேலை இல்ல நான் உனக்கு தான் வேலைக்கு வந்தேன் நீ வேலை பெட்ட விட்டா கூட்டு உங்க அள்ளி போட்டு வேற காசை வாங்கி கொண்டு இவர் இங்க வர இந்த அப்படி மம்படி அப்படி இவர் இனி உனக்கு சம்பளம் தருவேன் இங்க வர வேண்டாம் நான் வேற யாரையும் பிடிச்சி வேலை பாரி அழிஞ்சு எங்களுக்கு விளையாட்டு காட்டுறது இந்த சேட்டை எங்களோட சரி வராப்பா நாங்கள் எல்லாம் சண்டி ஏறப்பா ஊருக்குள்ள 4 பேரை கேட்டு பாருங்க எங்களை பற்றி சொல்லுவாங்க அதான் அந்த சண்டியை 2 பேர் இந்த கதை காய்க்க தான் தெரியும் ஓனான் கதை எம்பி தான் நான் என்ன புதுக்காண்டு வளர்த்து போடுவேன் என்ன இந்த உதவல் சரி வராது வேலை செய்ய ஐயாக்கு சம்பளத்தை விடுறாம கதையை விட்டுட்டு சம்பளத்தை வேலையா குழப்பி போட்டா இனி உனக்கு கொண்டு இல்லை அந்த சம்பளத்தை கூட சம்பளம் தரையா வேலை முடிக்கல திருப்பி காய்ச்சி போட்டு போறேன் வேற என்ன திருப்பி காய்ச்சிட்டு போவேன் சம்பளம் கொடுக்குறது நான் வேலைக்கு பிடிச்சது நான் 2 பேரும் குடும்ப சண்டையும் அடுப்பில் அடியாடே தம்பி அக்குட்டி என்ன அடுப்பறி அடி மண்ணெண்ணையை வாங்கி ஊத்து அவன்கிட்ட கேட்டு முதல்ல என்னட்டு கேட்டு போட சம்பளத்தை அவன்கிட்ட வாங்க வீடு அறிவராது நட எலும்பி வலிக்கிட்டு அவன்கிட்ட விட்ட வேலையை செய் அந்த வேலை செய்ய கூட அவன் விடியல வேலை செஞ்ச காசை விடியல என்ன வேலை இந்த 4 புல்லு தான் பிடிங்கணும் அதே வந்து நீ குழப்பி போட்டு நிக்கிற நான் இங்க வா இப்ப நான் என்ன உங்களுக்கு காசு என்ன மரத்துல எங்கட விட்டாரு அந்த ஆளுக்கு நான் என்ன குழப்பினா என்ன நீ தான் இப்ப நீ தான் படிப்பு நீ பேசாம இந்த இதுக்குள்ள உண்டப்பட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் வெளியில வந்து எங்களுக்கு கதை சொல்லி அந்த இதையும் குழப்பி எங்கட வேலையும் குழப்பி எத்தனை ஆயிரம் வேலை செய்யறா நீ இதெல்லாம் தேவையா ஒன்று கேட்குறேன் இதெல்லாம் தேவையா பேசாம இருப்பேன் வீட்டை பேசாம நாடகம் பார்த்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமா இன்னும் உட்கால கேட்குது நாடகம் பாட்டுகள் எல்லாம் கேட்குது லைன்ல 8:30 கொண்டு 10:30 கொண்டு எல்லாம் கேட்குது நீ இப்படி அடிக்க நினைக்கிறேன் பிச்சுமாணி
எங்களுக்கு தெரியும் நான் பாக்குற கதை படிப்பு கதையில நீ கதைக்க தேவை அதெல்லாம் தேவை அது எந்த விருப்பம் உனக்கு இண்டையில இருந்து வேலை இல்ல தரப்படாது இந்த படம் அந்த ஐயா ஐயா என்ன ஐயா கொய்யா அவர் படியத்தான் ஐயா இப்ப கொய்யா நீயே சம்பளத்தை கொடுத்து நீயே அனுப்புவாள் ஒரு சம்பளம் இல்லை மனட்டே வாங்கி கொண்டு போ மந்திரப்படாது நீ வீட்டு பக்கம் மெத்தில பக்கடியே கொண்டாங்க மெத்தில வைக்கிறேன் வர்றியல் நீங்கள் இங்க எங்களுக்கு வேலை முன்னட்டே வாங்கி கொண்டு போ அடே காசை கொடுத்துருவா சம்பளத்தை என்னையா செய்யறேன் அவன் அப்படி இல்லை அவனுக்கு முதல் பிடிச்ச என்னோட கரல் அவனுக்கு நான் பக்கத்தில் இருக்கிறது பிரச்சனை ஐயா நான் உங்களோட நன்மைக்காண்டி தான் சொன்னேன் ஒரு விளக்கம் இல்லாத சம்பளம் தரா போட்டேன் நான் என்னையா செய்யறது என்னில கோவிச்சு கொன்னைக்காங்க தயவு செய்து காலை வந்து வேலை செஞ்சு போட்டு இது புல்லு பட்டின மட்டும் உள்ளுக்கெல்லாம் குப்பை எல்லாம் மாதிரி கொளுத்தி இன்னுங்க வரேன் நான் அவனை வீட்டடிக்கு போயிட்டு வரேன் காசு எப்படியாச்சும் வாங்கிட்டு வரேன் போடுங்க அலம்பாதப்பா எங்கட விட்டு குப்புறான் எங்க ஒன்று எங்க அந்த பேன் போடா போடா நீ போகட்ட கதையடி பாடு அந்த சம்பளத்தை கொடு நான் பிரச்சனை எந்த பக்கம் இருக்கட்டும் இந்த சம்பளத்தை கொடுக்கலாம் இதுக்கு மேலே நான் என்ன ஐயா செய்யறது நான் ஒன்றும் செய்யலை ஐயா என்னடா இப்போ தார காசு இல்லை வீட்டுக்கு போயிருக்க பாருங்க பிச்சு மணியோட வீட்டை போய் கேளுங்க இருக்கும் இந்த வயசுல வீட்டில் கஷ்டம் பண்ணுறாங்க வீட்டை சாப்பாடு வாங்கி காசு கலைஞ்சி அப்போ வேலைக்கு வந்தேன் உங்களோட அயல் வீட்டு சண்டை உங்களோட போட்டி போடாமல் எங்களை வீட்டை அடுப்பெரியாமல் கிடக்க போகுது போங்களா அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்